வாஷிங் மிஷின் போட்டுருக்கேன். முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது வேணாம் தோச்சு வைக்கிட்ட வந்து போயிட்டு டாட்டா டாட்டா. கோயிலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். டாட்டா பாய் பாய். டபுள் போட்டு ஓடிடும். பாய். ஆமா, கோவில் போயிட்டு வந்துட்டியா? கோவில் போயிட்டு மத்தியானம் வந்துட்டேன். இப்போ சாயந்தரம் போனோம்ல, திருப்பி போகிறதுக்கே ரெடி ஆகிட்டியா? இன்னைக்கு தான் இப்போ தான் அடியா பர்த்டே இல்லை, புஷ்பாபிஷேகம் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட, பணம் கட்டியிருக்கேன். இப்போ சாருக்கு சார் பேரில் பண்ணுவார். அதை அப்படியே முடிஞ்சா வீடியோ லைட்டாக எடுத்துட்டு வா உங்கள் ஃபோனில். நான் அதை சைடில் அட்டாச் பண்ணி விட்றேன். புஷ்ப பூஜை அன்னதானம் வந்து அவரோட நட்சத்திரம் உத்திரம். உத்தரத்தில் பண்ண சொல்லிட்டாரு. அன்னதானம் உத்தரத்துக்கு கொடுங்க, இப்போ வேணான்ட்டாரு. சரி உத்தரத்துக்கு தான் சரி கொடுக்குறேன், என்னென்ன வேணும்னு சொல்கிறேன்னாரு. அது சொன்னார்னா அதை வாங்கி கொடுத்துட்டா உத்தரத்துக்கு அவருக்கு பூஜை ஃபினிஷ். அன்னதானமா? அன்னதானம். வெரி குட். பர்ஷினா காலையில் போய் உங்களை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு டாட்டா சொல்லிட்டு வந்துட்டேன். டாட்டா. எத்தனை மணிக்கு இருந்தேன்னு சொல்லு. 5 மணிக்கா? 5:30. 5:30 கிளம்பிட்டியா? 5:30 போய் கூப்பிட்டுட்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு 6 மணிக்கு நம்ம காசு யாரோ தகுந்த மாதிரி இருக்குதேன்னு சொல்லிட்டு சந்தேகம் வந்து பார்த்தா நான் காரை சார் ஒரே குஷி, ஜாலியாக ஆகிட்டுருப்பான். நம்மளே வந்துட்டான், நம்ம வைக்கும் போட்டுக்கிட்டு. என்ன ரெடி ஆகுது? மசாலா வேர்க்கடலை, மாங்காய்லாம் போட்டிருக்கியா? மாங்காய், கேரட்டு, கொத்தமல்லி. மசாலா வேர்க்கடலை. இது என்னது? இது வந்து சுக்கு காஃபி. ஓஹோ, தொண்டை சவுண்டு லைட்டாக மாறினோன்னு சுக்கு காஃபி போட்டியா? சுக்கு போட்டு கொஞ்சம் குடிச்சனா கொஞ்சம் இதமாக இருக்கும். மசாலா வேர்க்கடலையும். நன்றி மாதாஜி. சாப்பிடு, நான் எடுத்துட்டு வரேன். பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வச்சிட்டியா? பூஜை சாமான் தேய்ச்சி குங்குமஞ்சள் வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது தயிர் புறக்கு ஊற்ற பால் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறினோன்னு ஊற்றிடுவேன். நைட்டுக்கு சரி நாளைக்கு காலைக்கு தயிர் ரெடி ஆகிடும். இப்போ வந்து குருவிலாம் காத்துட்டு இருந்தான்னு பார்த்துட்டு அரிசி வச்சுட்டு வரலான்னு போகலாங்க வந்தேன். அன்னைக்கே கால் வலி, எதுக்கு மேலே மேலே ஏறி ரொம்ப போவேன். அன்னைக்கு வச்சதெல்லாம் காலியா? காலி வச்சுருக்காங்க. ஒரு பருக்க கூட இல்லை. ஒரு பருக்கெல்லாம் பொறுக்கிடுமா. அதுக்கு புது பிளாட்ஃபார்ம் செட் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கு. நல்லா தள்ளி தள்ளி வைப்பியா, அப்போ தான் சாப்பிடுவோம். அப்படியா? போன வீடியோவில் இருந்த மரம்லாம் பாதி இந்த வீடியோவில் இல்லை. ஆமாம், எல்லாம் வெட்டிட்டாங்க, வாங்கியிருக்காங்க உங்களுக்கு யாரோ. எல்லாம் ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியல. மொத்தமாக எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. நிறைய மரம் இருக்குங்க. கடைசியாக ஒரு மரமும் இருக்குது. அழகாக 4 மரம் 5 மரம் வேப்ப மரம்லாம் கூட வெட்டாங்க. வேப்ப மரம் இருந்தாலும் அந்த காற்று சுவாச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்குல்ல? நம்ம வீட்டில் இருக்குது. 4-5 மரமாக இருந்தால் நல்லா வரும்ல காற்று. இடம் வாங்கி நீ பக்கத்தில் வச்சிருக்கணும். காக்காவை அம்மா கூப்பிட்டு இருக்கேன். 2 காக்கா ஜோடியாக போகுது. காக்கா சாப்பிடாதுன்னு நினைக்கிறேன்ல அரிசி. எனக்கு எப்படி தெரியும்? அவர் மிச்சர் நல்லா சாப்பிடுவார் சார். காக்கா ஃப்ரைட் ரைஸ் தான் சாப்பிடுவேன். மிச்சர் அவர் மிச்சர் வச்சு அப்படியே மூக்கு அப்படி வச்சு சைடில் கொத்துவார் பாரு. அப்படி கொத்துவார், புசுக்கு புசுக்கு புசுக்குன்னு சாப்பிடும். என்னோட விளக்கு மாறிடுச்சு. அந்த நாளைக்கு வெள்ளிக்கிழமைல அதனால் க்ளீன் பண்ணி. ஆனால் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை தான் வரும்.
நான் நேற்று சாயந்தரம் புபு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதை இன்றைக்கி போட்டேன். ஓகே ஓகே. நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பூ குங்குமம் தலை வச்சு நாளைக்கு ஏற்றுறேன். ஓகே. அந்த மஞ்சள் பூ 2 பறிச்சுனாப்பா. விநாயகர் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. நான் எங்கே போய் பறிக்கிறது? கிட்டுமே எனக்கு தான் 1 2 தான் 2 பூ. உங்கள்கிட்ட 2 பூ 2 இலைன்னா அது 2 தான் கரெக்டாக எடுக்கும். 2 தானே நான் சொன்னேன். ரைட் 2ன்னா ஒரு இதுக்கு சொல்கிறது 2 எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு. இப்போ நீ போய் கடையில் 2 பைக் வாங்கினுவான்ற, நான் 3 பைக்காக வாங்கிட்டு வந்தேன், என்ன பண்ணுவேன்? தப்பு தான். சொல்கிறத கரெக்டாக செய்யணும். ஒரு இனுக்கு கொஞ்சம் இடறா வேப்பிலைன்னா ஒரே ஒரு இனுக்கு 2 4 6 8 ஒரு 10 இலை இருக்கு போதுமா அப்படின்னுவேன். என்ன 4 கடுகு போடுன்றது. அம்மா கோவில் போயிட்டு வந்துட்டியா? பூஜை நல்லபடியாக முடிச்சது. பூஜை வீடியோ எடுத்தியா? எடுத்துருக்கேன். கொஞ்சம் அது ரொம்ப இருட்டாக இருக்குமா, லைட்லாம் ஆஃப் பண்ணிவிடுவாங்களா இப்போ இல்லை, கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். எடுத்துட்டாங்க அனுப்புகிறேன். என்ன டின்னர்? தோசை சாம்பார். காலையில் வச்ச சாம்பார், காலையில் வச்ச இட்லி சாம்பார். இப்போ தோசை ஊற்றி கொடுக்க போகிறேன். தோசையில் ஓட்டை வருதான்னு பார்க்கலாம். தோசையில் ஓட்டை வராமல் எப்படி தோசை வரும்? வரணும். பெரிய குக்குன்னா அப்படி தான் வரணும். பெரிய குக்குன்னு நான் சொன்னேன்னா ஒரு வழியாக வந்துச்சு தோசை. ஒருத்தர் குஷியாக ஆட்டம் போட்டுன்னு இருக்காங்க. பர்த்டே செலிப்ரேஷன். இங்கே எப்பவுமே அம்மா வீட்டுக்கு வந்து நான் போக மாட்டேன், நீ போடாடி, நான் 4 நாள் லீவில் இருப்பேன்னுமா. இப்போ என்ன நான் போகிறேன் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன்னு கிளம்புறது பற்றியா ஜாலியாக. அவர் பூஜை எப்படி போச்சு? பூஜை நல்லா போச்சு. பர்த்டே பேபி எப்படி இருக்காருன்னா நல்லா ஜாலியாக சுற்றின்னு இருக்காரு. வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு, இல்லைன்னா கூப்பிட்டு வந்திருப்பேன்னு. ஜாலியாக கிளம்பிட்டார் சார். நான் எப்படி கூப்பிட்டு போகிறது? சுட சுட தோசை சாம்பார். சுட சுட தோசை தான் இருக்கு. 9 o'clock. ஓகே, சாப்பிட போகிறேன். குட் நைட். குட் நைட். நாளை சந்திப்போம். ஓகே.